நிரப்பிடு நிரப்பிடு வருவாய்த்துறை காலி பணியிடங்களை ஊதி இயக்கு வேலை இல்ல இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடு. தமிழக அரசு வைத்து பேசு வருவாய்த்துறை சங்கங்களை அழைத்து பேசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு நிர்ணயிக்காதே தமிழக அரசின் வருவாய்த்துறையின் கீழ் பணிபுரிக்கக்கூடிய 5 சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஃபெரா அந்த அமைப்பின் மூலமாக ஒரு 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையின் கீழ் பணியாற்றக்கூடிய 5 சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரங்களிலே ஒரு மாபெரும் பேரணி, அதனைத் தொடர்ந்து தர்ணா போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய எங்களுடைய 7 அம்ச கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வருவாய்த்துறையில ஏராளமான காலி பணியிடங்கள் என்பது நிரப்பப்படாமல் உள்ளது. அந்த காலி பணியிடங்களை நிரப்பணும். இன்றைக்கு பணிச்சுமை என்பது மிக அதிக அளவில் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த பணிச்சுமையை போக்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த வருவாய்த்துறை ஊழியர்கள் மரணம் அடையும் போது ஏற்படக்கூடிய அவர்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது கடந்த காலங்களிலே 25% இருந்தது. அது அரசானது 5% குறைத்திருக்கிறது. அதை மீண்டும் 25% உயர்த்தி வழங்கணும். அதுபோக
கால நேரம் கருதாது, இரவும் பகலும் மாறாது பணிபுரியக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மக்களோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்களாகிய நாங்கள் இன்றைக்கு பொதுமக்களிடம் போகும்போது சமூக விரோதிகளால் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பரவலாக தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களிலிருந்து இந்த வருவாய்த்துறை ஊழியர்களை பாதுகாக்குவதற்கென்று சிறப்பான பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆகிய 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு.